இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு மக்கள் கூட்டத்துக்கு போதித்த பிறகு சீடர்களை படகில் ஏறி செல்லுமாறு அனுப்பிவிட்டு மலைக்கு சென்று அங்கு தனியே செபித்துக் கொண்டிருந்தார். செவம்தான் உயிர் மூச்சு. தந்தையிடம் செபிப்பது, தந்தையிடமிருந்து பெறுகின்ற அருள்தான் நம்மை இந்த உலகத்தில் வாழும் பொழுது வழிநடத்தும் என்பதை இயேசு நன்கு உணர்ந்தவராய் தனிமையிலோடு செபிக்கிறார். ஜெபத்தினுடைய வலிமையிலே தன்னுடைய சீடர்கள் அங்கே படகினுடைய எதிர்காற்றினால் அல்லாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து இயேசு கடலிலே நடக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தண்ணீரில் நடந்ததில்லை. ஆனால் இயேசு நடக்கிறார். காரணம், ஜெபம், வல்லமை, ஆற்றல். கடலும் கட்டுப்படுகின்றது. இயேசு வருவதை பார்த்த சீடர்கள் பயந்து போகிறார்கள். உடனே நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு துணிவு பெற்று, நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர என கட்டளையிடும் சொல்லும் பொழுது வா என்று சொன்னவுடன் பேதுருவும் கடல் மீது நடக்கின்றார். ஆனால் அருகிலே பக்கத்தில் உள்ள பெரும் கொந்தளிப்பையும் அலையின் நடுக்கங்களையும் கண்டு பயந்து போகிறார். இயேசுவை உற்று பார்த்து கொண்டே வந்திருந்தால் அவர் நிச்சயமாக இயேசுவிடத்தில் வந்திருக்கலாம். ஆனால் அலைகளையும் நெருக்கடியும் கண்ட பொழுது அவர் பயந்து மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்துகிறார். இயேசு உடனே கையை நீட்டி, ஏன் தயங்கினாய்? அழைத்தது நான் அல்லவா? உன்னை இறுதி வரை பாதுகாப்பேன், இறுதி வரை உன்னை வழிநடத்துவேன், இறுதி வரை உன்னை ஆசீர்வதிப்பேன், இறுதி வரை உன்னை உயர்த்துவேன், உன்னை நன்மைகளால் நிரப்புவேன், உன்னை எல்லா விதமான தீமையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்பது உனக்கு தெரியாதா என்று ஆண்டவர் வலுவூட்டுகின்றார். படகில் அவர்கள் ஏறி அமர்ந்தவுடன் பெருங்காற்று எல்லாம் ஓய்ந்தது. நம்முடைய இல்லம் என்ற உள்ளம் என்ற இதயத்திலே இயேசு வந்துவிட்டார் என்றால் நம்முடைய எல்லா பாதிப்புகள், கவலைகள், வெறுப்புகள், கசப்புகள் எல்லாம் நீங்கி மன அமைதியும் மன நிறைவும் பெறுவோம். இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள அதை இயேசுவிடத்திலே நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். காட் பிளஸ் யூ. நம்பிக்கையோடு இருங்கள், செபியுங்கள். செபம் வலிமையை கொண்டு வரும், ஆண்டிடத்திலே நெருக்கத்தை கொண்டு வரும். ஆமென்.